ஸ்ரீவைகுண்டம் அருகே திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் கருங்குளம் பகுதியில் கடந்த 3 நாட்களாக தேங்கியிருந்த மழைநீர் வடிந்துள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, தற்போது அங்கு வழக்கமான போக்குவரத்து காணப்படுகிறதா? என்ன சூழல்? சிவரஞ்சனி, இந்த திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய இந்த சாலை இப்போது கொஞ்சம் மூச்சு விடுகிறது. இந்த சாலையை பார்த்து 3 நாட்களுக்கு பிறகு நம்மால் புன்னகைக்க முடிகிறது, கொஞ்சம் நம்மாலும் மூச்சு விட முடிகிறது. இந்த சாலையில் கடந்த திங்கட்கிழமை காலை நாம் மட்டும்தான் இங்கு முதன்முறையில் வந்தோம். இங்கு வந்து இந்த சாலை அணுகவே முடியவில்லை. ஸ்ரீவைகுண்டம் செல்வதற்காக அந்த சாலை அணுகிய போது முழுக்க தண்ணீர், ஒரு ஆள் மட்டத்திற்கு 6 அடி உயரத்திற்கு தண்ணீர் பாய்ந்தோடி கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு சாலையினுடைய நிலை இருந்தது. இங்கிருந்து கருங்குளத்திலிருந்து ஸ்ரீவைகுண்டம் வரைக்கும் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவுக்கு முழுமையாகவே தண்ணீர் சூழ்ந்திருந்து ஸ்ரீவைகுண்டத்தை அணுக முடியாத நிலை. எல்லோருக்கும் பேரிடர் மீட்பு படை, அரசு எல்லோருக்கும் அந்த நிலை நீடித்தது. கிராம மக்கள் வெளியே வர முடியலை, முழுமையாக முடங்கி இருந்தது. என்ன நடந்திருக்கிறது என்றே தெரியவில்லை. அந்த கிராமங்களுக்கு என்ன ஆயிற்று, எப்படி, என்ன சூழ்நிலை, மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை அறிவதற்கே முடியாத அளவுக்கான முடக்கம் இந்த சாலையில் இருந்தது. அந்த தண்ணீர் எல்லாம் நேற்று இரவு முழுமையாக வடிந்தது. இந்த இடத்தில் தண்ணீர் இருந்ததன் காரணமாகத்தான் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை மீட்பதற்கு செல்வதற்கு கூட முடியாத சூழல் என்பது இங்குதான் நிலவியது. இந்த சாலையின் வழியாகத்தான் ஸ்ரீவைகுண்டத்தை அடைய வேண்டியும், அதன் காரணமாகத்தான் பேரிடர் மீட்பு படை இந்த சாலையில் தேங்கி நின்றிருந்தது, போக முடியாமல். இப்போது இந்த சாலையினுடைய நிலை என்பது முழுமையாக இயல்புக்கு திரும்பி இருக்கு. நாம் பார்க்கலாம், அந்த வாழை இலைகள் தொங்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவு மட்டத்திற்கு தண்ணீர் சென்றது. இப்பொழுது முழுமையாக இறங்கி இருக்கிறது. இந்த சாலை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள நிலையில் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன மனநிலை இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக பேச வேண்டும். ஆனா எப்படி 3 நாளா தவிச்சிருப்பீங்க, 3 நாளா தவிச்சிருப்பீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? எங்கிட்ட கொஞ்சம் திரும்பிங்க, வெளிச்சமா இருக்கு. திரும்பிங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க வந்திருந்தீங்க, அங்க செட்டிட்டு வந்த ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, ஒரு மாடி செல்வ வச்சுட்டு பேசிட்டு இருந்தீங்க டாக்டர்கிட்ட. அந்த இடத்துல வரும்போது அங்கே நின்னோம். அப்போ இந்த இடத்துல 10 அடி தண்ணி ஓடிச்சு. அப்போ அந்த டயத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பெரிய எல்லாம் வந்துச்சு. யாருமே இது அங்கிட்டு போக முடியல. நம்மளும் இது வரைக்கும் கொஞ்சம் தள்ளிட்டு வந்தோம், போக முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் ரயில் அதில் 500 பேர் இருக்காங்க. இப்போ அங்கே போகிறதுக்கு பல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டர் வருது, மேகம் சரியில்லை, அப்படி இப்படி போயிட்டு இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் நீங்கள் சாயந்தரம் நீங்கள் போயிட்டீங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு அவங்க பாராட்டணுங்க. அவங்க தாங்க சுற்றி எங்கே பார்த்தாலும் எல்லாம் நல்ல இது பண்ணிட்டு இருக்கீங்க. அது பாராட்டணும், அது உங்களை பாராட்டணும். நான் உங்கள் காலையில் 9 மணிக்கு இங்கே பார்த்துருக்கேன். நீங்கள் சாயந்தரம் நீங்கள் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் மக்கள்கிட்ட நீங்கள் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது வெள்ளூர் மக்கள், இந்த மேலூர், புதுக்குடி, அந்த 10-20 வீட்டு மக்கள் ரொம்ப பாராட்டி ஆகணும். அவங்க இல்லைன்னா அந்த 500 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்கங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வச்சு அவங்கள அவங்களும் வாழ்க்கையிலே மறக்க மாட்டாங்க மெட்ராஸ்காரங்க. இது ரொம்ப நியூஸ் பாராட்டி தரணும். ரொம்ப இருக்கு, ரொம்ப சேதங்க பயங்கரமாக. இதுதான் இந்த இதில் எங்கள் வாழ்க்கையிலாம் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி இதை ரொம்ப இது ஒரு 100 வருஷம் முன்னாடி வந்து சொல்லுதாங்க. இதுக்கு அங்கிட்டு கொங்கரா வச்சு அரமனைலாம் ரொம்ப பாதிப்பட்டிருக்கு. வில்லாண்டி வர பொருட்கள் இன்னைக்கு வந்திருக்கு. அதெல்லாம் முந்தான நாள் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்போ கவனிக்க ஆள் இல்லை. அப்போ ரொம்ப சட்டம் போட்டாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் வந்திருக்கு சொல்லுவாங்க. எல்லாம் கொஞ்சம் எல்லாம் லேட்டு, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா குடிக்கலாம் தண்ணி, சாப்பாடுக்கு ரொம்ப பெரிய பணம் நிறைய வச்சுருந்தாங்க. பணம் வச்சு எல்லா பொருள், கேஸ் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் சாப்பாடு இல்லை. எல்லாம் மொட்டை மாடியில் இருந்தாங்க. நிறைய பேர் சிந்துபுந்தூர், செல்வி நகர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏரல் பக்கம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பரவாயில்ல, இந்த நியூஸ் கண்டிப்பாக பாராட்டி தீரணும். ஏன்னா நீங்கள் காலையில் உங்களை பார்க்குற, சாயந்தரம் நீங்கள் அந்த இடத்துக்கு எப்படி போனீங்கன்னு தெரியல. இந்த புதுக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளூர் மக்கள் எங்களால் எப்படி போகணும் அங்கே யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் இதுக்கு எப்படி போனீங்கன்னு தெரியல. பாராட்டி ஆகணும். ரொம்ப நன்றி. ரைட். உங்களுடைய அன்புனால தான் நாங்கள் அவ்வளோ தூரம் போக முடியுது. உங்களை மாதிரி உள்ளூர் மக்கள் தான் 2-3 பேர் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்களுடைய அன்பு தான். இவர் தெரிவித்த கருத்தின்படி பார்க்கும்போது ஸ்ரீவைகுண்டத்தினுடைய அந்த தாக்கம் மக்கள் பரிதவித்ததும், நாம் சென்று அவர்களுக்கு எடுத்த முயற்சியினுடைய தாக்கம் அவருடைய பேட்டியில் அவர் சொன்ன பதில் தெரிந்தது. இன்னொரு மிக முக்கியமான கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள்.
இழப்பீடுக்கோ நிவாரண பணிகளுக்கோ இன்றுதான் அரசும் அதிகாரிகளும் உள்ளே வருகிறார்கள். முன்னமே வந்திருக்க வேண்டும். மிக தாமதமான ஒரு நிலை என்ற ஒரு தகவலை பதிவு செய்தார்கள். அப்படி ஒரு வருத்தம், அப்படி ஒரு குற்றச்சாட்டு அரசின் மீது மக்களுக்கு இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது. இங்கு சாலை இயல்பு நிலைக்கு திரும்பி இருந்தாலும் பொருள் சேதம் என்பது உச்சபட்சத்தில் நிகழ்ந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாழை பயிர்கள், நெல் விவசாயம், பூ விவசாயம் அனைத்தும் முழுமையாக நாசமடைந்திருக்கிறது. இவ்வளவு இழப்பீட்டுக்கும் இவ்வளவு சேதத்திற்கும் அரசு உரிய இழப்பீடை உடனடியாக மக்களுக்கு வழங்கி ஆக வேண்டும். அதுதான் இவர்களுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவியாக இருக்கும், பெரிய கடமையாக இருக்கும். அரசினுடைய தார்மீக பொறுப்பு என்பது அதுக்கு அரசுக்கு இருக்குது. இன்னும் இந்த சாலை இயல்பாக இருந்தாலும், பிரதான சாலை இயல்பு நிலைக்கு திரும்பி இருந்தாலும், சில கிராமங்கள் ஆறாம்பண்ணை, ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட சில கிராமங்கள் இன்னும் இயல்பு நிலைக்கு மீள முடியாத நிலை என்பது இருக்கிறது. அங்கு தொடர்ந்து நாம் நேரில் செல்லவிருக்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய மக்களின் நிலையும் அடுத்தடுத்து இன்னும் சற்று நேரத்தில் வெளிக்கொணரவிருக்கிறோம். சிவரஞ்சனி, மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். வெற்றி, தற்போதைய நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி.